பார்த்து வைப்பாங்க. ஆனா அதையெல்லாம் உடைத்து பிச்சைக்காரன், கொலை, கொலைக்காரன், சைத்தான், ரத்தம் என்று எதிர்மறை தலைப்பில் படம் வைத்து அது வெற்றியும் பெற்றவர் விஜய் ஆண்டனி அவர்கள். பொதுவா ஒரு படத்தை விளம்பர உத்தியால் மக்களுக்கு கொண்டு செல்ல ப்ரோமோ கான்செப்ட் கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில முதல் முறையாக பிச்சைக்காரன் ப்ரோமோ வீடியோ வரைக்கும் அதை சாத்தியமாக்கியது இவர் தான். இங்க இருக்க ஆமை வரைக்கும் சொல்லலாம். அதே போல மோஷன் போஸ்டர் கான்செப்ட் கொண்டு வந்ததும் இவர் தான். படம் ரிலீஸ் வரைக்கும் வெளியில காட்டாம இருந்த மொத்த கதையும் பொத்தி வச்சிருந்தாலும் ஆனா விஜய் ஆண்டனி அவர்கள் தான் முதல் முறையா 8 நிமிஷ காட்சியை பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செதுக்கிறதா விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் படத்தோட நிறுவனத்தோட கதை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம். நிஜங்கள் நிலைப்பதில்லை, நினைவுகள் அழிவதில்லை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம். இயக்குனர் ரோஹின் அவர்களை மேடை கழைக்கிறோம். டைரக்டர் ரவிக்குமார் அவர்களை மேடை கழைக்கிறோம். பெப்பின் ஜார்ஜ் அவர்களை மேடை கழைக்கிறோம். இயக்குனர் அருண் பிரபு அவர்களை மேடை கழைக்கிறோம். ரமேஷ் பிள்ளை அவர்களை மேடை கழைக்கிறோம். அஜய் அவர்களை மேடை கழைக்கிறோம். டைரக்டர் லியோ ஜான் பால் அவர்களை மேடை கழைக்கிறோம். அர்ச்சனா அவர்களை மேடை கழைக்கிறோம். விஜய் ஆண்டனி கதை நாயகன் அவர்களை மேடை கழைக்கிறோம். டைரக்டர் சசி அவர்களை மேடை கழைக்கிறோம். நலன் குமாரசாமி அவர்களை மேடை கழைக்கிறோம். ஜோஷுவா அவர்களை மேடை கழைக்கிறோம். கேமராமேன் யுவா அவர்களை மேடை கழைக்கிறோம். கணேஷ் சந்தர் அவர்களை மேடை கழைக்கிறோம். குமார் நடராஜன் அவர்களை மேடை கழைக்கிறோம். அர்ச்சனா அவர்களை மேடை கழைக்கிறோம். அஜய் அவர்களை மேடை கழைக்கிறோம். சேஷ்டா சப்போர்ட் ரோல் பண்ண நடிகை அவர்களை மேடை கழைக்கிறோம். நிகாரிகா அவர்களை அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் ஷினோமா அவர்களை மேடை கழைக்கிறோம். பாடல் ஆசிரியர்கள் அருண் பாரதி மற்றும் லாவர்தன் ஆகியோரை மேடை கழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சுஜித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த சேரை அப்படியே எடுத்துருங்க. பதினைந்து படங்கள் இந்த இயக்குனரோடு இவரது பயணம் இருக்கு. முதலாவதாக அழைக்கிறோம் இயக்குனர் தயாரிப்பாளர் சிவிகுமார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது இங்கே இந்த ஸ்டேஜில் நான், லியோ, அப்புறம் விஜய் ஆண்டனி சார் 3 பேருக்குமே டெபியூட் வந்து ஆகஸ்ட் 15, 2012 தான். எங்கள் படம் அட்டகத்து ரிலீஸ் ஆச்சு, அவர் படம் நான் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு லியோ அவரோட படத்தில் அவரோட ப்ரொடக்ஷனில் டெபியூட் ஆகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். லியோ வந்து எனக்கு ஒரு யங்கர் பிரதர் மாதிரி தான். எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து என்னோடய சினிமா லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்து என் கூட இவ்வளோ பெரிய வெற்றிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது லியோ ஜான் பால். அவர் வந்து நானும் நல்லா பேசிகிட்டு இருக்கோம். இஸ் நாட் எடிட்டர், இஸ் அ டைரக்டர். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் டைரக்டர் தான். ஏன்னா அவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தில் வந்து வெறும் எடிட்டிங்கோடு அவர் நிப்பாட்டுறது இல்லை. அவர் மியூசிக்கில் உள்ளே போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இது இப்படி வரணும். ஒரு ஃப்ரேமில் சிஜி தப்பாக இருந்தால் கூட அந்த ஒரு ஃப்ரேமுக்காண்டி நான் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய டெடிகேட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அதேமாதிரி இந்த படமுமே வந்து இந்த படம் அவர் என்னைக்கு இந்த கதையை அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நானும் கூட வந்து இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் கதையை பற்றி, அதை பற்றி ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட கடுமையான உழைப்புக்கும் அவரோட ரொம்ப இயல்பாகவே அவர் ரொம்ப நல்ல மனிதன் கூட. அவரோட இயல்பான அந்த ஒரு குணத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படம். பேசுறதுக்கு யாரும் சொல்லலை. இது உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு புது அட்டம்ப்ட், புதுமையான ஒரு கடைக்களத்தில் வரும். இந்த படம் எப்படி ராட்சசன், போர் தொழில்லாம் ஒரு பிளாக் பஸ்டராக இருந்துச்சோ அது மாதிரி ஒரு த்ரில்லர் மூவியில் இதுவும் அந்த லைனில் இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறும். இது வந்து நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்து இதுக்காண்டி நான் சொல்லலை. ஏன்னா இந்த கதையோட
என்டையர் இதுவுமே எனக்கு நல்லா தெரியும், இதை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களுக்கும் சரி, ஏன்னா இந்த படத்தில் டைரக்டராகவும் சரி, டிஓபியாகவும் சரி, மற்ற எல்லா லெவல்லையுமே ஒரு ஹீரோயினாலும் சரி, அவ்வளோ பேருக்குமே இந்த படத்தில் வந்து நிறையா ஒர்க் இருந்திருக்கும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது லியோ இந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை வாங்கியிருக்கான்னு தெரியுது. இல்லை, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக பெறும். விஜயன் சார் ரொம்ப நன்றி. என்னோட ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி இது வந்து லியோ வந்து விஜயானந்த் சார் படம் பண்ணியிருந்தாலும் அது என்னோட டைரக்டர் தான், என்னோட கம்பெனியோட டைரக்டராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ, அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போது படக்குழு சார்பில் ஒரு மலர் கொத்து. எப்போதுமே முதல் வாய்ப்பு கொடுக்கறத காலம் முழுக்க நம்ம மறக்கவே முடியாது. டிஷ்யூம் பட வாய்ப்பு தந்து இசையில் வெற்றி பெறுவார் என்று அப்போதே அறிந்து வைத்தவர் சசி. அன்று நம்பிக்கையை விஜய் ஆண்டனி மீது விதைத்தவர். விருட்சமாய் என்று அவர் வளர்ந்து நிற்கிறார். எங்கள் நெஞ்சாங்கோட்டில் எப்போது நிற்கும் இயக்குனர் சசி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். லியோ ஜான் பால் வந்து எனக்கு அவருடைய எடிட்டிங் பற்றி நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கேன். இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல. இந்த படம் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை போட்ட பிறகு ரெண்டாவது தடவை பார்க்க முடியுமா? இந்த கட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கட்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப கரெக்டாக ரொம்ப இப்போ ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருக்குது அந்த படத்தில். அந்த ட்ரெய்லரில் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் லியோ. விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன். அதேமாதிரி சாங் விஜய் அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருக்குது, கேட்சியாக இருக்குது. தேங்க்யூ, குட். ஓகே, ஸோ இந்த டீம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது. இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உண்மை ஆகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மேடையை வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேடையில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். 2006 நானும் விஜய் ஆண்டனியும் நான் டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படம் வந்து 2006 டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு. இது எங்கள் காம்பினேஷன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பெரிய ரீச் ஆச்சு, பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமாக வரப்போகுது. நானும் விஜய் ஆண்டனியும் மறுபடியும் ஒன்றா சேர்ப்போம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அஜய் வந்து நான் டிஷ்யூமில் அவர் கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடுவோம். நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிட்டு இருக்கும்போது அந்த காக் தூக்கி போடுற பையனை, சின்ன பையன் 3 வயசுன்னு நினைக்கிறப்ப, அப்படி பார்த்து அந்த பையனை இப்போ என்னுடைய அடுத்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அதில் ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று அஜய். ஸோ இந்த 2 பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த படத்தில் கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய இந்த படம் என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி. சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணுவோம்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜயும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பயே வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். சசி, அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தீயா வேலசேனும் குமார திரைக்கதையிலும் சூதுகவும் காதலும் கடந்து போகும் திரைப்படங்களிலும் கிடைத்த வெற்றி கோடம்பாக்க கதவுகளுக்கு புது நம்பிக்கை தந்தவர் இவர். ஒரு நடிகர், அரசியல் நடிகராகவும் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இன்றளவும் போற்றப்படும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மையப்படுத்தி படமாக்கும் வா வாத்தியார் பட இயக்குனர் நலன் குமாரசாமி அவர்களை சில வார்த்தைகள் வாழ்த்து பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். இது சினிமாவில் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் வந்து என்னென்னா, கமர்ஷியல் ஃபிலிமையே ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாம் சீரியஸ், அதாவது ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப சீரியஸ். குமாரராஜா இருக்கலாம், மணிகண்டனா இருக்கலாம், அவங்க எல்லோரும் வந்து ஃபிலிம் மேக்கிங்கையும் ஸ்டோரி டெல்லிங்கையும் ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்க டெடிக்கேஷன் வந்து
மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது ஒரு படத்துக்கு. கடைசி விவசாய படத்துக்குலாம் மணிகண்டன் போய் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி டெடிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெடிகேஷனையே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரி டெல்லிங்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கும் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக இண்டஸ்ட்ரி ரொம்ப பெனிஃபிட் ஆகும்னு என்னோடய நம்பிக்கை. அதாவது ஹை குவாலிட்டி, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாராலையும் எல்லாரும் பார்த்து விரும்பக்கூடிய ஒரு படங்களாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வேகமாகவும் அப்புறம் ரொம்ப டிமாண்டுக்கு, அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் ஓரியன்டாக இது இந்த காலத்தில் இது நல்லா இருக்குது, இப்போதைக்கு ஒரு டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பில் எடுக்கப்படும் போது ப்ராசஸாக வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுற படங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் எனக்கு ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் என்னென்னா, அந்த வித்தியாசமான ரொம்ப சீரியஸான படங்களுக்கு போடுற முனைப்பு, அதில் இருக்க எஃபோர்ட் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் படங்களுக்கும் போட்டால் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு, அஃப்கோர்ஸ் சீரியஸ் படம் தனியாக எடுக்கலாம், அதுவும் இருக்கட்டும். பட் அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் ரொம்ப என்ரிச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய பேர் கொரோனாக்கு அப்புறம்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு ஒர்க் ஃபோர்ஸே தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது அதிகமாகும். நிறைய பேருக்கு எல்லோரும் கொஞ்சம் காசு பார்ப்பாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் அது வந்து அவங்களோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கு உதவும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸாக பார்க்குறேன். இப்போ லியோலாம் நான் அந்த ஸ்பேஸில் பார்க்குறேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சின்சியாரிட்டி, ரொம்ப சிவியராக அப்ரோச் பண்ணுவாப்புல. ஆனால் படம் வந்து பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் இயங்குறதுனால எனக்கு லியோ மேலே ரொம்ப விருப்பம் அதிகம். அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து எடிட்டருக்கு போர்வையில் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தார், எல்லாத்தையும் குறைச்சி கொடுப்பாரு. ஸோ ஆக்சுவலாக நான் அப்பயே சொன்னேன், யோ நீ சொல்கிற டிசிஷன்லாம் கரெக்ட், ஆனால் அது டேரக்டர் நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எடிட்டராக இருக்கும்போது அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் தான் விரும்புவார், அந்த மாதிரி தான் கதையை அப்ரோச் பண்ணுவார். அந்த படத்தை வந்து தான் டேரக்டர் இல்லைன்னே அவருக்கு தெரியாது. அவர் ஒரு டேரக்டர் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவார். பட் அது வந்து நான் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பேன். நான் ஆஸ் டேரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்தை ஓன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த வகையில் நான் பார்த்தேன். இன்றைக்கி அது ப்ராப்பராக அவரோட பொசிஷன் வந்துட்டார். ஸோ விஜய் சார் நான் சொன்ன மாதிரி தான் அந்த சீரியஸான ஸ்பேஸை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதாவது அவரும் அவர் படங்கள் வெற்றியோடையும் அவர் விரும்புகிறாரு, காசு போட்டு எடுக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வந்து அவர் அதான் சொல்லியிருக்காரு, நான் என்ன நம்பி எடுக்கல, நல்ல கதை நல்ல படத்தை நம்பி எடுக்கிறேங்க. அந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. அது ஒரு ப்ரொடியூசருக்கு இடம் கொடுக்குது, ஒரு டைரக்டருக்கு இடம் கொடுக்குது, ஒரு கதாசிரியருக்கு இடம் கொடுக்குது, கேமராமேன். ஸோ எல்லாரும் வெற்றிகரமாக செயல்பட்டு அந்த படத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ அது ஓவராலாக இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படம் ககனம் மாறுங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப பல்ப் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த விறுவிறுப்பான திருப்பங்கள் நிறைந்த ராஜேஷ்குமார் சார் எழுதுவார்ல, மாயவனும் நான் அந்த மீட்டர்லாம் எழுதினேன். இது அந்த மீட்டில் இருக்க படம், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ. மகாநதி சங்கர் சார் அவர்கள் என்பதை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தான் அறிந்த சினிமாவை தனக்கறிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்